இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று இறைவார்த்தை கேட்டு. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு பெயரிலே நல்வாழ்த்துக்கள். வாய்ஸ் ஆஃப் காட், ஆண்டவருடைய குரலொலி திரு விவிலியத்தின் வழியாக ஆண்டவர் நம்மோடு ஒவ்வொரு நாளும் பேச விரும்புகிறார், உறவாட விரும்புகிறார். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு பேசுகின்ற இறை வார்த்தை தூய ஆவியானவர் காட்டுகிறார். எபிரேயர் திருமுகம் 10வது அதிகாரம் 23வது வசனத்தை ஆண்டவர் காட்டுகிறார். எபிரேயர் 10:23. நமக்கு வாக்களித்தவர் நம்பிக்கைக்குரியவர், எனவே நாம் எதிர்நோக்கியிருப்பதை பற்றி தயக்கமின்றி அறிக்கையிடுவதில் நிலையாயிருப்போமாக. நமக்கு வாக்களித்தவர் நம்பிக்கைக்குரியவர். இந்த உலகத்திலே எத்தனையோ பேர் நமக்கு வாக்கு கொடுப்பார்கள். ஏன், நாம் கூட வாக்கு கொடுத்திருப்போம். நான் இதை செய்கிறேன், நான் அதை செய்கிறேன், நான் இதை உங்களுக்கு கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் வாக்கு கொடுத்திருப்பார்கள். நம்பி இருப்போம். ஒன்றும் இல்லை, அதை செஞ்ச பாடு இல்லை, வேலையை கொடுத்த பாடு இல்லை, வேலைக்கு பணம் கட்டியிருப்போம், போயிடும், வேலைக்கு கொடுத்த பாடு இல்லை, எதுவுமே நடக்காது. வாக்கு கொடுத்தாங்க, இன்னும் இல்லை. ஏன், நாம கூட சில பேருக்கு வாக்கு கொடுத்துருக்கிறோம், நம்மளால செய்ய முடியல, அந்த வாக்கை நிறைவேற்ற முடியல. ஆனால் ஆண்டவர் நம்மை உருவாக்கி படைத்த ஆண்டவர், நம்மை உண்டாக்கிய ஆண்டவர், நம்மோடு இருக்கிற ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அநேக ஆயிரம் வாக்குறுதிகள் இதோ இந்த திருவிழியத்தின் வழியாக ஆண்டவர் நம்மோடு ஒவ்வொரு நாளும் வாக்கு கொடுக்கிறவராய் அந்த வாக்கை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். அதை நம்புகிற பொழுது, அந்த வாக்கை நாம் விசுவசிக்கிற பொழுது ஆண்டவர் அந்த வாக்கை நம்ம வழியாக நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். அதான் நாம் வாசித்தோம். நமக்கு வாக்களித்தவர் நம்பிக்கைக்குரியவர். அவர் நம்பிக்கைக்குரியவர். ஆபிரகாமை அழித்தார். நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வா, நான் நல்ல ஒரு நாட்டை காட்டுறேன் அப்படின்னு சொல்லி, வா எங்க முன்னால வா, எங்க போற எங்க காட்டுற இன்னொன்னு தெரியல. நம்பினார். அவரை நம்பி ஆண்டவரை நம்பி சென்றார். ஆண்டவரும் அவர் கொடுத்த வாக்கை நிறைவேற்றினார். பாலும் தேனும் பொழியும் காணா நாட்டிற்கு அழைத்து சென்றார். அன்பானவர்களே, வாக்கு கொடுத்தவர், அந்த வாக்கை நிறைவேற்றுகிறவர். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை என்று சொல்லி வாக்கு கொடுத்தார். இதோ இந்த நாளிலும் கூட நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து, நான் உன்னை விட்டு விட மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், உன்னை நெகிழ விட மாட்டேன் என்று ஆண்டவர் இதோ இந்த நாளில அந்த வாக்கை நாம் விசுவசிக்கிற பொழுது, நம்புகிற பொழுது ஆண்டவர் அந்த வாக்கை நிறைவேற்றுகிறாய். நம்மோடு எந்நாளும் எப்பொழுதும் கூடவே இருக்கிறவராய் இருக்கிறார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அன்பானவர்களே, ஆண்டவர் வாக்களித்தவர் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். திருப்பாடல்கள் 91 எடுத்து பாருங்கள். 91வது திருப்பாடல் 14-15 வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது, நாம் முதலாவதாக 14வது வசனத்தை வாசிப்போம். 91-11 திருப்பாடல்கள். அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர் விடுவிக்கிறவராய் இருக்கிறார். எதிலிருந்து நமக்கு விடுதலை வேணும்? இதோ இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை, நான் விடுவிப்பேன், நான் அவர்களை விடுவிப்பேன். என் பெயரை அறிந்திருக்கிறார்கள், என் பெயரை அறிக்கை செய்கிறார்கள், என்னை நோக்கி கூப்பிடுகிறார்கள், நான் அவர்களை விடுவிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் விடுவிக்கிறவர். இதோ என்னை அறிந்துள்ளதா, அவர்களை நான் விடுவிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார்.
அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன், எந்த தீ சக்தியும் அண்டாதபடி ஆண்டவர் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். எந்த தீயவனும் நம்மை நெருங்காதபடி அவர் பாதுகாக்கிறவராய் விடுவிக்கிறார், பாதுகாக்கிறார். ஒருவேளை இதெல்லாம் மாட்டி இருக்கிறீங்களா? இப்பொழுதே ஆண்டவரை கூப்பிடுங்க. ஆண்டவரை நீங்க அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை விடுவிக்கிறவராய் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். பாதுகாக்கிறவராய் எவனும் உங்களை திண்டாதபடி, எந்த தீய சக்தியும் உங்களை அண்டாதபடி, எந்த சாத்தானுடைய கிரிகையும் அண்டாதபடி ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். வாக்குகளை கொடுத்திருக்கிறார். இந்த நாளில் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் உங்களை விடுவிப்பேன், உன்னை பாதுகாப்பேன், உன்னை பாதுகாப்பேன் என்று சொல்லுகிறார். மீண்டுமாக 15வது வசனத்திலே நாம் பார்க்கிற பொழுது, அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுகிற பொழுது, மன்றாடுகிற பொழுது அவர்களுக்கு பதில் அளிப்பேன், அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன், அவர்களை தப்புவித்து நான் பெருமைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்னை நோக்கி கூப்பிடுகிற பொழுது, அன்பான சகோதரமே, படுக்கையா இப்பொழுது இருக்கிறீர்களா? ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஆண்டவர் உங்கள் அருகில் வருவார், அமர்வார், தொடுவார், குணப்படுத்துவார். மகனே மகளே என்று சொல்லி தேற்றுவார். ஒருவேளை மன அமைதியின்றி குடும்பத்தில் இருக்கிறீர்களா? ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், என்னை நோக்கி கூப்பிடுங்கள் என்று. இப்பொழுது இன்றைய நாளில் இந்த வாக்கை கொடுத்திருக்கிறார். என்னை நோக்கி கூப்பிடுங்கள், நான் உங்களுக்கு பதில் அளிப்பேன் என்று சொல்லுகிறார். யாரும் உங்களுக்கு பதில் கொடுக்க இல்லையா? அங்கங்க போய் சொல்றீங்க, உங்களுக்கு பதில் யாரும் சரியா தரலையா? இப்பொழுது ஆண்டவரை கூப்பிடுங்கள், என்னை நோக்கி கூப்பிடுங்கள், நான் பதில் அளிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு நாளிலே நாம் ஒப்பு கொடுப்போம், நம்ம முழுவதும் ஒப்பு கொடுப்போம். அந்த வாக்கு இன்றைய நாளில் கொடுத்திருக்கிற வாக்கு உனக்காகவும் எனக்காகவும் தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். ஆண்டவர் பதில் கொடுக்கிறவர், வாக்கை நிறைவேற்றுகிறவர், அவர் நம்பிக்கைக்குரியவர். இந்த உலகம் நம்பாது, இந்த உலகத்தை நம்ப வேண்டாம், ஆண்டவரை நம்புங்கள். ஆண்டவர் யாரை நம்ப சொல்லுகிறார்களோ அவர்களை நம்புங்கள். ஆண்டவர் கொடுத்த வாக்கை ஆண்டவர் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். இந்த நாளிலே நாம் ஜெபிப்போம். எந்த நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, ரோமை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் வாக்களித்தவர், நம்பிக்கைக்குரியவர், வாக்கை நிறைவேற்றுகிறவர். இந்த நாளிலே எங்களை முழுவதும் அர்ப்பணிக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒருவரையும் ஆசீர்வதியும். அவர்கள் அருகில் வாரும், அவர்களை தேற்றும். நான் விடுவிப்பேன் என்று சொன்னீரே, நான் பாதுகாப்பேன் என்று சொன்னீரே, மருத்துவராய் இருந்து குணப்படுத்துவேன் என்று சொன்னீரே. இந்த நாளில் அர்ப்பணிக்கிறேன். ஆசீர்வதியும், குணப்படுத்தும். எல்லாருமே இயேசுவின் அற்புத பெயரில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.